This video is sponsored by BuyMode shopping app. BuyMode e-shopping application is one of the best online shopping app now available on Play Store and App Store. Click below link and install application. Thank you. ஜெய் வராகி, ஜெய் ஜெய் வராகி. என் செல்ல குழந்தையே, இந்த வராகி அம்மா நான் சொன்னதை நம்பி உனக்கான அதிர்ஷ்டம் உன்னை தேடி வரும். உன் வாழ்வில் நல்லதே நடக்கும் என நம்பிக்கையோடு இரண்டில் ஒன்றை தொட்டுவிட்டாய் அல்லவா? இனி உன் எதிர்காலம் எப்படி இருக்க போகுதுன்னு நான் சொல்கிறேன், கேட்டு புரிந்து கொள்ளேன் செல்லமே. இவன் வாழ்க்கையில் எதுவுமே சரியாக நடக்கலை, எல்லாமே நினச்சதற்கு எதிர்மாறாகவும் ஆசைப்பட்டதற்கு எதிராகவும் அப்படியே தவறாக நடக்குதுன்னு தானே வருத்தப்பட்டு வாழ்நாளை சலிப்போடும் வெறுப்போடும் வாழ்ந்துகிட்டு இருக்க. இதோ உனக்கான விஷயங்கள் எல்லாம் நல்லதாய் நடக்கும்படியும் அதிர்ஷ்டம் உன்னை தேடி உன் வாழ்வில் எல்லா சந்தோஷங்களும் வந்து சேரும்படியும் நீ எதிர்பார்த்த எல்லா பண வரவும் உண்டாகும்படியும் உனக்கான நல்லதை நடத்தி முடிக்க நான் வந்துட்டேன். உன் எதிர்காலமானது இனி அன்பாகவும் மகிழ்ச்சி நிறைந்ததாகவும் மாறப்போகுது. எப்போதும் எல்லா உயிர்களிடத்திலும் நீ அன்பாக இரு. ஆனால் மனிதர்களிடத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாய், எப்போ ஏமாத்துவான், எப்படி குணம் மாறுவான்னு யோசனையோடு விழிப்புணர்வோடு இருந்து கொள்ளேன் செல்லமே. அதுக்காக யாரையுமே நம்ப வேணான்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனால் நம்பிக்கைக்கே தகுதி இல்லாத எத்தனையோ மனிதர்கள் உன்னை சுற்றி இருக்காங்க. வறுமையிலும் நேர்மையை கடைப்பிடித்து வாழ நினைக்கிற நீ வாழ்க்கையில் வெற்றி பெறணும் நான் நினைக்கிறேன். ஆனால் உன் குணத்திற்கு அப்படியே எதிர்மாறாக யாரை எப்படினாலும் ஏமாற்றி பழச்சிடலாம், எல்லாரும் ஏமாளிக தான், எல்லாரும் நாம் சொன்னால் நம்பக்கூடிய முட்டாள்கள் தான் நினைத்து கொண்டு இந்த உலகில் பொய் சொல்லியே காலம் தள்ளி கொண்டும் பொய் புரட்டு பேசியே பணம் சம்பாதித்து கொண்டும் வசதியாக சந்தோஷமாக வாழக்கூடிய மனிதர்கள் உன் பக்கத்திலேயே இருக்காங்க. அவர்களிடமெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ளேன் செல்லமே. பெண்மை எனும் அழகிய குணத்திற்கு ஒருபோதும் எந்த துணையும் தேவைப்படுவதில்லை. ஆனால் ஒரு ஆணிற்கு தன்னுடைய இறப்பு வரையிலும் பெண்ணின் துணை தேவைப்படுகிறது தானே. அப்படி அற்புத சக்தி கொண்ட என் பெண் பிள்ளையான நீ இந்த உலகில் ஜெயிச்சு வாழணும், சிறப்பாக வாழணும். யாரிடமும் அடிபணிந்து வாழ்வதோ அல்லது அடக்குமுறைக்கு அடிபணிந்து போகவோ, தலை குனிந்து வெட்கப்பட்டு வாழ்வதோ அல்லது தன்மானத்தை ஒதுக்கி வச்சுட்டு எப்போது பார்த்தாலும் திட்டு வாங்கிக்கிட்டும் பேசு வாங்கிக்கிட்டும் வாழவோ கூடாது என் செல்லமே. தைரியமாக உன்னுடைய திறமையை நிரூபித்து சாதனை படைச்சு எல்லா விதத்திலும் சந்தோஷத்தை வாழக்கூடிய வாழ்க்கையை வாழு. எல்லா ஆண்களும் கெட்டவர்களும் இல்லை, எல்லா பெண்களும் நல்லவர்களும் இல்லைன்றது தான் என்னுடைய வாக்கு. ஏன் தெரியுமா? அத்தனையும் இந்த வராகி அம்மா இந்த உலகில் நடக்கும் விஷயங்களை பார்த்துக்கிட்டு தானே இருக்கேன். இந்த உலகத்தில் பிறக்கும் போதும் நான் படைக்கும் போதும் எல்லா ஆண் பிள்ளைகளும் பெண் பிள்ளைகளும் தனித்தனியும் கிடையாது. எல்லா பிள்ளைகளையும் ஒரே மாதிரி தான் நான் படைக்கிறேன். அதாவது நல்ல குணத்தோடும் நேர்மையான எண்ணத்தோடும் சரியான செயல்களோடும் வாழக்கூடிய பிள்ளைகளாகத்தான் படைக்கிறேன். ஆனால் அவர்கள் வளரும்போது அவர்களை சுற்றி இருக்கக்கூடிய சூழ்நிலையும் உறவுகளும் மனிதர்களும் ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு குணமுள்ளவர்களாக மாற்றி விடுகிறது. சிலரை நல்லவர்களாகவும் சிலரை கெட்டவர்களாகவும், சிலரை ஏமாற்றுக்காரர்களாகவும் சிலரை ஏமாளிகளாகவும், சிலரை துரோகிகளாகவும் சில பேரை நல்ல மனிதர்களாகவும் அப்பாவிகளாகவும் மாற்றி விடுவது இந்த சூழ்நிலையும் சந்தர்ப்பமும் கூட இருக்கக்கூடிய மனிதர்களும் தானே. நீ எந்த தவறும் செய்வது கிடையாது. ஆனாலும் வேண்டும்னே உன்னுடைய தன்மானத்தை சீண்டி உன்னை கேலி செய்து கிண்டல் செய்து அடக்கி ஆள நினைக்கிறார்.